ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான். ஒன்று கிள்ளி போட்டு சாம்பார், அப்பளம், இது மட்டும்தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் சாப்பிடும்போது பெயின் எடுத்து குத்துனா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அதை வச்சு தான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன் நான். ப்ராங்க் மாதிரி பண்ணுவோம். என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவருக்கோ எப்படி வருது மட்டும் பாருங்கள். என்னென்னா, இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து சைடிஷ் எதுவுமே கிடையாது, அப்பளம் மட்டும்தான். அதுக்கே பாதி அந்த மனுஷன் பாதி வந்து டென்ஷன் ஆகிடுவார். பத்தாதுக்கு நான் பேனை வேறு எடுத்து கொடுத்தேன்னா இன்னும் டென்ஷன் ஆகிடுவார். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கே வைக்கலான்ட்டு தெரியுதான்னு தெரியல. சாப்பாடு போடுவா, போடு போடு போடுவா. பஸ் எடுத்து போடு. இல்லைங்க வர நீ மூஞ்செல்லாம் கருத்து போச்சு. சரியான வழியில நீ சீக்கிரம் வாமா. வந்துட்டேன். காய போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடு. காய போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? கிளி போட்டு சாப்பிடா அப்பளம் இதுக்கு சாப்பிட செட் ஆகுது. போனா காய போடலாம், காரமாக நல்லா இருக்கும். காய போட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பளம் இந்த சாம்பாருக்கு செட் ஆகாது. கஷ்டமாகுதா? இது பள்ளிக்கு போனா வரேன், எத்தனை வர அப்பா தராரு. மாமா சொல்லு. அச்சுமா அப்பளம் அப்பளம் தான் குடுத்துறேன் குடுத்துறேன். ஏண்டா சாப்பிட்டு வாங்கி பண்ணதான் போனா என்ன பண்ண? என்ன பதார்த்தம் இல்லைன்னா பண்ண சொல்ற? என்னப்பா என்னடி வேணும்? என்ன வேணும்? அப்பளம் தட்டாமா? அப்பளம் தட்டா உனக்கு? அப்பளம் தட்டா அந்த சால்ட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிடுறதுமா. சாப்பாடு சாரிக்கா சாரே தம்பி பாரு. சாப்பாடு சரி சோம்பேறி போட்டு பாது போனா நீ பண்றது போனா சாப்பிட முடியுதா? பொண்ணுக்குமா டேஸ்டாவே இல்லை. உப்பு எத்தனட்டா? சொல்றேன் உப்பு காதுல கேட்கல எனக்கு. நீ உனக்கே பேசினா சவுண்டா பேசாதான் எனக்கு கேட்கும். கத்தி கூற முடியா? வெளியே இருக்கிற நீ பஸ்ல கட்ட முடியாத. எத்தனை வாட்டி வேலை வாங்கி வச்சுங்க தெரியுமா நீ? உப்பு போதுமா? ஃபேன் போடு. போடு. இல்லையா? காரமா உருளைக்கிழங்கு காயெல்லாம் போட்டு சாலை வத்தட்டுங்க வந்துருக்கும். இல்லை இல்லையே. வெங்காயம் வச்சுக்கோங்களா? பயங்கரமா பெயின் கடிக்குதுங்க. வேண்டி வேணிச்சுக்கோங்க. மேல ஊத்திச்சா என்ன பண்றேன்? பேன் கடிக்குதுப்பா. நானே சாப்பிட்டு எவ்வளவு தள்ள தெரியும்? எவ்வளவு பேன் தெரியுமா என் தள்ள? ஓட்டு எட்ட ஓட்டுரு சாப்பிட மொத்தம் கூட பேன் பார்த்துருப்பியா? எனக்கு கடிக்கும் போது நான் சொல்ல முடியும். ஐயோ பக்கத்துல நானே வேப்பு சாப்பிடுவேன். பக்கத்துல பேன் தலை தலை சுத்தியமா போதும். ஐயோ கடிக்குதே வர. நல்லா இருக்குல்ல சூட சாம்பார்? சாம்பார் நல்லதா இருக்குது. தெரியல, நான் சர்வ சாப்பிடணும். சரி சாப்பிடுறது முறையா சாப்பிடணும். சரி சார் சைடு இறங்குமோ? சிக்கன் பெப்பர் சிக்கன் இல்லாம சரி அடிப்பா அடிக்க மாட்டேன்.
மீன் இல்ல மீன் வறுத்த மீன்லாம் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி தான் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாமே அப்படி தூண்டு தூண்டு பெயின் வந்து போய் எனக்கு தெரியல. எட்ட போய் ஐயோ கடுப்பேதான் போனாங்க இதே இது போனானே என்ன ஒழுங்கா அப்படி போய் தலை வாட்டுவா. இப்போ எனக்கு சார் சீட் வாங்குற பெயின் சீவுற முடி கொடுத்துட்டு போ. எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் நான் பயங்கரமா தலை ஊறுதுங்க. குட்டி 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 நம்மளெல்லாம் வருது கையில. இப்படி பண்ணாலே வருது கையில. பாருங்க அப்புறம் கஷ்டப்படுங்க. கொஞ்சம் ஹெவியா சாப்பிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லூஸா சாப்பிடுறதுக்காக செஞ்சேன். ஏன்னா ஒரு காரம் போடுறது நம்ம கீபோர்ட் சாப்பிட செட் ஆகுது. அப்புறம் செட் ஆகாம உனக்கு செட் ஆகல, நான் அது கூட இல்லாம சாப்பிடறான் நிறைய பேர். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற வழியை பார்க்கணும். சம்பாதிக்கிறாங்க. ஐயோ பெயின் குட்டி பெயின் பத்தியா போடு நம்ம போடு பண்ணி நீ பேஞ்சி பயந்தா நான் கையில வச்சுக்கணும். உனக்கு பயந்துதாப்பா இல்லையா பெயினு? சரிப்பா முதல் வேலை நீ போய் பேன்ஸ் வாங்க தரேன். ஒரு சரம் ஐயோ என்னதான் முடியலையா தயமே காப்பாத்து என்ன உனக்கு விட்டு பொய்யா சொல்றேன். நான் இருக்கத்தானே காமாத்து காப்பிக்கிறேன். நைட்டு நடு படுக்க வச்சு மொட்டை போட்டு விட்டுருவா. தெரிதா இல்லையா உனக்கு? தெரிதா இல்லையா உனக்கு? தெரிதா இல்லையா? இங்க பாரு குட்டி பேர் 2 குட்டி போடுது. பாத்தியா பாத்தியா நான் குட்டி போடா எவ்வளவு பெயின் பாத்தியா? எப்படி உங்க அப்பாவால தான் என் தலையில எவ்வளவு பெயின் ஆச்சுடா. என்ன சாப்பிட்டியா? சவுண்ட் வேற. அக்கா கொடுத்துமே அக்கா கொடுத்துற ஓடு. அக்கா கொடுப்போம் கொடுத்து அக்கா கொடுத்து பழகலைனா அக்கா பாவம்ல நம்ம அக்கா இல்ல. சீப்பா அது எங்க போச்சோ இப்ப பெயின் கிடைக்குது. என்ன என்ன வச்சலப்பா அதனால கடிச்சிட்டே இருக்குப்பா பெயின். அலப்புள்ள பேனு ஈரு எல்லாம் பார்த்து கல்யாணம் மட்டும் பண்ணணும். காரக்காமெல்லாம் கட் ஆகும். அப்புறம் காயப்படுத்தாம ஊரெல்லாம் ஐஸ் பண்ணலாம். ஊர் சொல்லட்டா நல்லா இருக்கும். ஊருக்கா சாம்பாருக்கு கடுப்பாதமா சாப்பிட நீங்க உள்ள என்ன சாப்பிட்டு மாட்டலாம். போட்டு அப்படி அடியா ஓட்டு வா கை கவிட்ட சாப்பிடு கொஞ்ச நேரம் சாப்பிடு சாப்பிடு. ஏன் வேணாம் ஏன் வேணாம் வேணாம் விட்டு போ. எதுக்குன்னு கேட்டேன் வேணான்ற எதுக்கு வேணான்றன்னு கேட்டேன். ஏறி மேலே சாப்பாடு சரி டென்ஷன் சாப்பிடாமா நான் ஒரு சொல்லிட்டேன். திரும்ப அதை பண்ணுகிறேன் வெறி ஏற்றுக்கிற கொஞ்சம் போ வரேன் போச்சாரிமா சாப்பிட்டு போ. நான் ஊட்டுறேன். நீ நீ எதுக்கு இப்ப பாதி போன? வேணாம் வேணாம் சொன்னாலும் கேட்க இந்தா இந்தா எவ்வளவு சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ எவ்வளவு நாள் பட்டே காத்துக்கிறேன். தத்துரம் இந்த மாதிரி நடுவுல போய் வாசல போய் தலை வாரத்து பேனு பாக்குறதா ஒன்னும் எப்படின்னா வடதுறாங்க ஒண்ணும் இல்லாம காசு வீட்டு தங்க மாட்டு போக மாட்டுது இல்ல மட்டும் ஆயிரப்போ இப்ப இப்ப வச்சுருவேன் நானு. எதுக்கு அடிக்கிறேன்? என்ன வச்சு போயிடு வாங்க முடியும். சாப்பிடல இல்ல இப்ப தேவையில்லாம தானே சண்டை போடுற நீ. பண்டத்தான் சண்டை போடுற. நான் என்ன பண்ண? பேனு கடிக்குது எல்லாருக்கும் இயல்புதான். பாரு இப்ப கூட கடிக்குது. என்ன பண்ணுது சொல்லு. ஏதோ ஐஸ் பண்ணி சாப்பிட்டு இருப்பேன். நான் 4 பேர் சொல்லிட்டேன் பேனு குத்தாவது நல்லா குத்துங்கிறேன் பேனு பசங்கிறேன். சரியா மனுஷனுக்கு பேன் கடிக்குது நான் குத்துறேன். நான் மூஞ்சில குத்துறேன் போனேன்.
அது பெயின் சிப் வாங்கி தரேன் தானே. சில பேர் நமக்கு பெயின் சிப் எவ்வளோ உங்களை கேட்குறேன்? சிப் வாங்கி கொடுத்தோம் உனக்கு. எத்தனை சிப் வாங்கி கொடுத்துறேன்? ம் தேவமே நீ பெரிய சிப் வாங்கி கொடுத்துறேன். உங்க சைஸ் பெருசாக வாங்கி கொடுத்துருந்தாப்பா பெரிய சிப். என்ன பண்ண ஆனா நான் வெளியே போய் பண்றேன் இல்லை பால்கனி பண்ணுறேன் வீட்டுக்குள்ள பண்ணலாம் பண்றேன் நான். இதெல்லாம் மொட்டை போட்டு போயிடு மாதிரி ரைட் போயிட்டு வேந்துடு வயசு விட்டுறான். அது போய் கிடையாது நம்ம கிடைக்குமா? நான் சாயங்காலம் வரும்போது பேன்ஸ் பண்ண ம் லாஸ்ட் நான் சாப்பிடும்போது ஒரு சாமி பண்ணி போய் என்ன தலை வார்த்தது பேன் கொடுத்து வேலை பார்த்தேன். ம் செம்ம டென்ஷன் ஆகி வெறி ஆயிடுவேன். அது ஒரு ஆளு தான் உண்மையை அடிச்சிருவேன் நான். நான் போய் வெளியே போய் நான் கிளம்புறேன். என்ன பண்ணு பண்ணியா போட்டேன். போ காசு கொடு பேன்ஸ் பேங்கிறதுக்கு காசு கொடு. எங்களுக்கு காசு கிடையாது. உண்மையாலுமே என் தலை நிறைய பெயின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஆக்சுவலி இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த எண்ணெய் வச்சாலும் ஆக்சுவலி தலையில் எல்லாருக்கும் பெயின் வரும். நிறைய பேர் சாப்பிடும்போது பிடிக்காது. அதனால வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.